இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்றாரு. அவர் சொல்றாரு, உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றியும் எல்லாம் கண்ணனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் பகவான் தான் சொல்லி சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம், நான் எதை சாப்பிட்டாலும் அந்த பகவான் தான், எதை குடிச்சாலும் அந்த பகவான் தான், நான் சாப்பிட்றது எல்லாம் பகவான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப நான் எதை வேணா சாப்பிட்டுட்டு எதை வேணா குடிச்சிட்டு எதை வேணா பண்ணிட்டு இருந்தா அந்த பகவான் ஆகி போயிருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த நம்மாழ்வாரை பார்த்தா தெரியும் அவர் என்ன பண்ணாருன்ட்டு. அவர் சொன்னாரே தவிர சாப்பிட்றதெல்லாம் பகவான் தான், குடிக்கிறதெல்லாம் பகவான் தான், எல்லாமே பகவான் தான் சொல்லி சொன்னாரு. அந்த நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அமைதியா உட்காந்துட்டு இருந்தார். அவர் சாப்பிடல, குடிக்கல, பேசவே இல்லை, அமைதியா உட்காந்துட்டு இருந்தார். இதுதான் பகவான் எல்லாமே இருக்கார் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்ய வேண்டிய விஷயம். எப்ப எல்லாமே பகவான் புரிஞ்சுக்கிட்டோமோ, எல்லாம் பகவான சக்தின்னு புரிஞ்சுக்கிட்டோமோ, அதை எப்படி நம்முடைய ஆனந்துக்காக உபயோகப்படுத்த முடியும்? சோ அதனால நம்மால் என்ன பண்ணாரு? அவர் ஒரு வார்த்தை பேசல, ஒரு வாய் சாப்பிடல, ஒரு பொட்டு தண்ணி கூட குடிக்கவே இல்லை. சோ இப்படிதான் ஒருவன் புரிஞ்சுக்க முயற்சி பண்றான். சோ எப்போ ஒருத்தன் எல்லாமே பகவானுடைய சக்திகள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறானோ, அவன் என்ன பண்ண மாட்டான்? தன்னுடைய புண்ணியத்துக்காக எப்பயும் உபயோகப்படுத்த மாட்டான். அதை மறுபடியும் பகவானுடைய சேவையில் எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி யோசிப்பானே தவிர அது தனக்கண்டு உபயோகப்படுத்த மாட்டான். சோ இப்படிதான் ஒருவன் இந்த உலகத்துல வாழ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நிறைய தடவை இது கேட்ட விஷயம் தான், கேட்டுட்டே தான் இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா, இல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும், என்னைக்காவது ஒரு கட்டத்துல நம்ம இந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண முயற்சி பண்ணுவோம். அதனால